வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க. இது என்னென்னா சுரக்காய் சட்னிங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சுரக்காய் பிடிக்காது பாருங்களேன். அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அது சுரக்காய் சட்னின்னே தெரியாதுங்க அவங்களுக்கு. இந்த வெயில் காலத்தில் இந்த நீர் காய்கறிகள், நீர் சத்து காய்கறி இருக்கும் பாருங்களேன், அந்த காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு வரமிளகாவும் 1 ஸ்பூன் முழு உளுந்தும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதை முதல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு தக்காளி பழம். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அதையும் வதக்கிக்கலாங்க. அதுக்கு பிறகு நம்ம சுரைக்காயை தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கிறப்ப சால்ட்டும் போட்டு இதை நல்லா வதக்கிடலாங்க. சுருளை வதங்கின உடனே இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சாப்பிட்லாங்க.